with உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சுவாலஜி யூடியூப் சேனல். டுடே we will see about அசிட்டியா. அசிட்டியா அதோட வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொகுதி முதுகுநான் உள்ளவை, துணை தொகுதி வாழ்நாணிகள் ஆர்டியோனிகேட்டா, வகுப்பு அசிடியேசியே, பேரினம் அசிடியா. பொதுவான பேர் கடற்பீச்சு. தொகுதி முதுகுநான் உள்ளவை, துணை தொகுதி வாழ்நாணிகள் அல்லது டியூனிகேட்டா, வகுப்பு அசிடியேசியே, பேரினம் அசிடியா. பொதுவான பேர் கடற்பீச்சு. பொது பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது 2.5% அதிகமான சலைனிட்டி உப்புத்தன்மை உள்ள கடல்களில் ஆழமற்ற பகுதியில் இது காணப்படும். அதாவது உப்புத்தன்மை, கடலோட உப்புத்தன்மை 2.5 விட அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணியில் இது ஆழமற்ற பகுதியில் காணப்படும். சுதந்திரமாக நீந்தி வாழ்கிறதா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி ஃப்ரீயாக வாழும். அண்ட் 2300 வகையான அசிடியா இனங்கள் இதில் காணப்படுது. இதில் ஒவ்வொரு தனி அசிடியனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூவாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு அசிடியனையும் சேர்த்து ஜூவாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சைஃபன் வழியாக அது என்ன செய்யுது, வாய்ஸ் சைஃபன், மவுத் சைஃபன் வழியாக என்ன செய்யுதுன்னா ஓரல் சைஃபன் வழியாக தண்ணி உள்ளே போகுது. வாட்டர் கரண்ட் வழியாக தண்ணி உள்ளே போய் ஏட்ரியல் சைஃபன் வழியாக வெளியேற்றுது. ஓகேவா? தண்ணியை என்ன செய்யுதுன்னா ஓரல் சைஃபன் வழியாக எடுத்துக்கிட்டு ஏட்ரியல் சைஃபன் வழியாக வெளியேற்றுது. இது எத்தனை சென்டிமீட்டர் வளரும்னா 0.5லேருந்து 1 சென்டிமீட்டர் வரை வளரும். பார்க்க உருளை வடிவத்தில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால கடல் உருளை அப்படின்னு பேர் சொல்கிறோம். அண்டு கடலுக்கு அடியில் உள்ள பாறைகளில் ஒட்டிக்கிட்டு வாழும். அண்டு உடலை சுற்றிலும் பார்த்தோன்னா ஒரு படலம் காணப்படும். அதுக்கு பேர் டியூனிக் படலம் அப்படின்னு சொல்கிறோம். டியூனிக் படலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை என்ன செய்கிறோன்னா சஃபைலம் டியூனிகேட்டாவில் வச்சுருக்காங்க. அண்டு கால்சியம், புரோட்டீன், செல்லுலோஸ் இதெல்லாம் அந்த டியூனிக் படலத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. டியூனிக் படலம் எதனால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்டால் கால்சியம், புரோட்டீன், செல்லுலோஸ் இவற்றால் ஆனது. உயிரியோட அந்த பின் வயிற்று பகுதியில் ஹார்ட்டு, கொனான்ஸ் இதெல்லாம் காணப்படும். தொண்டையில் நியூமரஸ் ஹில் ஸ்லிட் காணப்படுது. இது வழியாக தான் அது என்ன செய்யுதுன்னா சிலியரி ஃபீடராக இருக்குது. குச்சிலை வழி உணவூட்டத்தை மேற்கொள்ளுது. அண்ட் ஆல்சோ ரெட்ராக்ரசிவ் மெட்டமார்ஃபோசிஸும் காணப்படுது. பிற்போக்கு வளர் உருமாற்றம். தவளையில் இருக்கிற மாதிரி டேட்போல் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இதுலேயும் பிற்போக்கு வளர் உருமாற்றம் நீந்தி திரிகிற டைமில் வால் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ பிற்போக்கு வளர் உருமாற்றம் காணப்படுது. உடலை சுற்றிலும் இருக்கிற அந்த டியூனிக் படலத்தில் ஜெலாட்டினஸ் செல்கள், இரத்த குழல்கள், முட்கள் இதெல்லாம் காணப்படுது. அசிடியாவோட ரத்தத்தில் அதிக அளவு மஞ்சள் நிறமையான வெனேடியம் காணப்படுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட்டில் என்ன காணப்படுதுன்னா வெனேடியம் காணப்படுது. இது என்ன கலர்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அண்டு இரத்த குழல்கள் சில இடங்களில் முடிச்சுக்களாக காணப்படும். அந்த முடிச்சுகளுக்கு பேர் ஆம்புலே. இது எதுக்காகனா ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும் ஆம்புலே. அண்ட் அமீபாய்டு செல்கள், ஈசனோஃபில் செல்கள், கிரானுலார் செல்கள் இதெல்லாம் காணப்படும். தொண்டையில் ஹில் ஸ்லிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹில் ஸ்லிட்ஸ் எத்தனை அப்படின்னா 4 lakhs அளவுக்கு அதிகமான ஹில் ஸ்லிட்ஸ் ஃபேரிங்ஸ் ரீஜியனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த ஹில் ஸ்லிட்டுன்னு சொல்கிறோம்ல, ஹில் ஸ்லிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று லாஞ்சிடியூடினல் இன்டர்ஸ்டிக்மேட்டிக் பாராகவும் டிரான்ஸ்வர்ஸ் இன்டர்ஸ்டிக்மேட்டிக் பாராகவும் உள்ளது. அப்படின்னா ஹில் ஸ்லிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று நேர் நேராக இருக்கும், இல்லை குறுக்காக இருக்கும். அதுதான் லாஞ்சிடியூடினல் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நீரானது வாட்டர் கரண்ட் வழியாக நீர் உள்ளே போகுது. அந்த ஓரல் ஹுட் வழியாக உள்ளே போய் தொண்டையில் உள்ள ஹில் ஸ்லிட் வழியாக உள்ளே போய் நெக்ஸ்ட்டு ஏட்ரியம் வழியாக ஏட்ரியஃபோர் வழியாக வெளில போகுது. இதுதான் அந்த நீர் எப்படி உள்ள உடம்புல பாடிக்குள்ளே போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஃப்ளோ சார்ட்டு. கழிவு நீக்கம் எது வழியாக நடக்கும்? கழிவு நீக்கம் நியூரல் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட் வழியாக நடக்குது. அது கழிவுப் பொருள் பார்த்தோன்னா சாந்தின், யூரேட் இது மாதிரி கழிவுப் பொருளை வெளியேற்றுது. நியூரல் சுரப்பி சேம் பிட்யூட்டரி சுரப்பியோட செயலை ஒத்ததா. ஹையர் அனிமல்ஸில் பிட்யூட்டரி என்ன வேலையை செய்யுதோ அதே வேலையை அசிடியாவில் நியூரல் சுரப்பி செய்யும். நெக்ஸ்ட்டு உணர்வு உறுப்பு. அந்த உணர்வு உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது தொடுதல் டேங்கோ ரிசெப்டார்னு சொல்கிறோம். அண்ட் ஒளி லைட் ஃபோட்டோ ரிசெப்டார், வாட்டர் கரண்ட்டு ரியோ ரிசெப்டார், கெமிக்கல்ஸ் வேதிப்பொருள் ஹீமோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்லி இந்த 4 வகையான உணர்வு உறுப்புகள் உணர முடியும் அசிடியாவால். இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது பாலிலா இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது. பாலிலா இனப்பெருக்கமாக இருந்தால் மொட்டு விடுதல் மூலமாகவும், பால் இனப்பெருக்கமாக இருந்தால் அண்டம் இணைந்து இணைதல் நடைபெறுவதாகவும் இருக்கிறது.
அண்டு கருவுறுதல் வந்து வெளிக்கருவுறுதல் வந்து நடக்குது. இதுதான் சிட்டியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், நோட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி. ஆனால் வளவளன்னு இருந்தாலும் புரியாது மெயினாக. அது இல்லாமல் நம்ம கொடுக்குற நோட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணி இதில் உள்ளது படித்தாலே போதும் ஐ திங்க். ஏன்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் கொஸ்டின் வரும். ரிலேட்டடாக கொஸ்டின் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த இப்போ டெட்டுக்கும் அப்படி தான் 2 யூனிட் தான் நம்ம போட்டிருந்தோம். ஆனாலும் அந்த 2 யூனிட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு கவர் ஆச்சு. வளவளன்னு போட்டு எல்லாத்தையும் இணைச்சி அது சொல்லி அது வந்து கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் நிறைய போட்டால் தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் நம்ம கொடுக்குற நோட்ஸை நீங்கள் வந்து நல்லா படித்தாலே போதும் ஐ திங்க். கண்டிப்பாக கொஸ்டின் அதுலேருந்து தான் வரும். ஆல்ரெடி இதுவரை எடுத்த கிளாஸ்லையும் அப்படி தான் நம்ம அசம்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். அது மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ பயப்படாமல் நம்பிக்கையோட படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.